நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர்களிலே ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கே முதலிடம். அவர் காட்டுமன்னார் கோவில்ங்கிற க்ஷேத்திரத்தில் அவதரித்தவர். அவருடைய திருப்பேரனார் யாமுனாச்சாரியர் ஆள வந்தார். அவர்தான் இந்த சம்பிரதாயத்தில் முதல்ல கீதைக்கு விளக்கம் சாதிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்தோத்திர பிரபந்தத்தை இயற்றியவை. அதில் முதல் ஸ்லோகத்தாலே 700 ஸ்லோகங்கள் கீதையினுடைய திரண்ட கருத்தையும் சங்கிரகமாக சாதிக்கிறார். கீதார்த்த சங்கிரகங்கிற நூலில் இருப்பதே 32 ஸ்லோகங்கள். அந்த பிரபந்தத்தை எப்படி அவர் வடிவமைத்துள்ளார் என்று பார்த்தால், முதல்ல ஒரே ஸ்லோகம் 18 அத்தியாயங்களுக்கும் சுருக்கம். அதுக்கப்புறம் 3 ஸ்லோகங்கள். அதில் ஒரு ஸ்லோகம் முதல் 6 அத்தியாயத்தினுடைய சுருக்கம், ரெண்டாவது 6 அத்தியாயங்களுடைய சுருக்கம், மூணாவது ஸ்லோகம் 3வது 6 அத்தியாயங்களுடைய சுருக்கம். இந்த 4 ஸ்லோகங்கள் தாண்டிய பிற்பாடு ஒரு அத்தியாயத்துக்கு சுருக்கமாக ஒரு ஸ்லோகம் பாடினார். அப்படின்னா 18 அத்தியாயங்களுக்கு 18 ஸ்லோகம். 1 மொத்தத்துக்கும் சுருக்கம், அப்புறம் 3 ஷட்கங்களுக்கு சுருக்கம், அப்புறம் 18 அத்தியாயங்களுக்கு சுருக்கம். 1 3 4 4 18 22. அதுக்கப்புறம் விட்டு போன அர்த்தங்களெல்லாம் மேலே 10 ஸ்லோகங்கள். ஆக மொத்தமே 32 ஸ்லோகங்கள். அதில் முதல் ஸ்லோகம்தான் கீதைக்கே சங்கிரகம். நாராயணா பரம்பிரம்ம கீதாசாஸ்திரே சமீரிதா. பரம்பிரம்மமான நாராயணன் கீதையில் விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளான். அப்போ தத்துவம் நாராயணன், அவரை கீதை விளக்குகிறது. நம்ம லோகத்தில் 3 விஷயங்களை அவசியம் தெரிஞ்சுக்கணும். தத்துவ, ஹித, புருஷார்த்தம் என்று சொல்லுவார்கள். தத்துவம்னா உண்மை பொருள். புருஷார்த்தம்னு சொன்னால் அந்த உண்மை பொருளை அடைந்து அனுபவித்தல், ஒரு மனிதனால் விரும்பப்படும் அர்த்தம், பிரயோஜனம். ஹிதம்னு சொன்னால் அதை அடைவதற்குண்டான வழி, சாதனம். தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம். இதில் தத்துவம் எதுன்னு விசாரித்தால், தத்துவம் ஜிக்ஞாசமானானாம் ஹேதுபிஸ் சர்வத்தோமுகைஹி தத்துவமேகோ மகாயோகி ஹரிஹி நாராயண ஸ்மிருதா என்னும் ஒரு ஆச்சரியமான பிரமாண ஸ்லோகம். தத்துவத்தை தேடி புறப்பட்ட போது அவர்களுக்கெல்லாம் தெளிவடைய வைத்தது ஒரே திருநாமம். அந்த தத்துவம் நாராயணன், ஹரி. அவரைத்தான் கீதா சாஸ்திரம் விளக்கமாக கூறுகிறது. ஆகையால் தான் நாராயணா பரம்பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா. நாராயணன் கீதையில் விளக்கப்பட்டுள்ளார். அதை மட்டும் சொல்லிட்டா போறாதே, அந்த நாராயணனை அடையறதுக்குண்டான வழியையும் சொல்லணும் இல்லையா? அதனால தான் அடுத்து உபாயத்தை பற்றி பேசுறது. சாத்திய பக்தியேக கோச்சரஹா நாராயணா. பக்தி ஒன்றினாலேயே அடையப்படுபவனான நாராயணன். அப்போ நாராயணனை சொல்லி அவரை பக்தி மூலதான் அடையணும்னு சொன்னால் அப்போ வழியும் கூறப்பட்டது. இப்போ நம்ம முடிவு பண்ணிட்டு பகவான் அடையறதுக்காக பக்தி பண்ணணும் ஆரம்பிச்சுடலாமா என்றால், அது ஆரம்பிக்கிறதுக்கு இடையூறாக, தடங்கலாக நிறைய பாபங்கள் நம்மிடையே இருக்கும். அந்த பாபங்களெல்லாம் தொலைஞ்சாதான் பக்தியை பிறக்கும். அப்போ அந்த பாபம் தொலைகிறதுக்கு வழி என்ன? நாராயணன் அடையறதுக்கு வழி பக்தி. ஆனால் பக்தி ஆரம்பிக்கவே முடியல, அதுக்கு தடங்கலாக பாபங்கள் உள்ளன. அதை தொலைப்பதற்கு வழிகளவை கர்மயோகமும் ஞான யோகமும். இப்படித்தான் படிக்கட்டு வச்சிருக்கா. ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தி. ஸ்வதர்மம்னு சொன்னால் ஸ்வே ஸ்வே தர்மாக ஸ்வதர்மாக, அவனவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற கர்மயோகம். ஞானம், அதுக்கு மேலே உயர்ந்ததான ஞானம். வைராக்கியம், நம்ம கர்மத்தை செய்யவும் பற்றற்ற மனசோடே செய்ய வேண்டும். ஒரு மனுஷனுக்கு தம் மனசே தான் நண்பன், மனசே தான் விரோதி. பற்றுள்ள மனசா இருக்கு, எதை பார்த்தாலும் ஆசை வைக்கிறதுனால் அது விரோதி. பற்றற்ற மனசானுக்குன்னா அதுதான் நண்பன். நாம் பற்ற வளர்த்து கொண்டால்
நம்ம மனசே நம்மளை அத்தள பாத்தாளத்தில் தள்ளிடும். இதைத்தான் வைராக்கியம் வைராக்கியம்னு சொல்கிறார்கள். வைராக்கியத்தோட செய்யப்பட்ட கர்மயோகம் கண்டிப்பாக நமக்கு பக்தி யோகத்தை ஏற்படுத்தும். விடாமல் பக்தி யோகம் செய்து கொண்டிருந்தால் நாராயணனை அடைகிறோம். ஆக கர்மஜான யோகங்கள் அங்கங்கள். பக்தி யோகம் அங்கி. இந்த அங்கி அங்கம்ங்கிறது என்ன தெரியுமோ? நம்ம இப்போ இளங்கலை பட்டம் கல்லூரியில் போய் சேர்றோம். அதுக்கு சில பேர் கணக்கு பாடத்தை பிரதானமாக எடுத்துகிட்டு இருப்பார். ஆனால் அது மட்டும் படித்தா போகாது. பௌதிகம், ரசாயனம், துணைப்பாடங்கள் என்ன, அதுக்கு முதல் 2 வருஷம் படித்தாகணும். 3வது வருஷம் கணக்கு மட்டும் படித்தா போதும். சில பேர் பௌதிகத்தை பிரதான பாடமாக எடுத்துன்னு விடுவா. 3 வருஷம் பௌதிகப்படுகணும். ஆனால் ரசாயனமும் கணக்கும் துணைப்பாடங்கள் என்ன, இந்த 2ம் படிக்கணும் இல்லையோ? துணைப்பாடங்கள் தான் அங்கங்கள். எது பிரதான பாடமோ அதுதான் அங்கி. பக்தி யோகம் அங்கி. அந்த அங்கிக்கு 2 துணைப்பாடம் இருக்குது, அங்கம் இருக்குது. கர்மயோகமும் ஞான யோகமும். அப்போ கர்ம ஞான யோகங்களை செய்தால் தான் மேலே அங்கி. ஆனால் உங்களுக்கு புரிகிற உதாரணத்துக்காக நான் சொன்னேனே தவிர அந்த உதாரணத்தை அப்படியே எடுத்துடாதீங்க. ஏன்னால் கர்மயோக ஞான யோகத்தை பண்ணாட்டால் பக்தியை ஆரம்பிக்கவே முடியாது. ஆனால் பௌதிக ரசாயனம் படிக்காட்டா கணக்கை ஆரம்பிக்க முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. தாராளமாக 2 4 படிக்கலாம், எவ்வளவு பெருசு வேணால் படிக்கலாம். நல்ல புரியறதுக்காக அங்கின்னா என்ன, அங்கம்னா என்ன, பிரதானம் துணை, இந்த 2ம் இருந்தால் தான் அதை சாதிக்கவே முடியும். அங்கங்களை அனுஷ்டித்தால்தான் அங்கியை சாதிக்க முடியும். அப்போ கர்மயோகம் ஞானயோகம் அங்கங்கள், பக்தி யோகம் அங்கி. இதனால் சாதிக்கப்படுறது நாராயணன். இதுதான் கீதா சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. இது மொத்த கீதைக்கு இருக்கிற ஒரு சங்கிரக ஸ்லோகம். இதுக்கப்புறம் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது முதல் 6 அத்தியாயங்கள் தானே. மகாபாரதத்தில் அர்ஜுனன் நடுங்கினான், கலங்கினான். நடுக்கத்தை போக்குவதற்காக கண்ணன் கீதையை உபதேசிக்க தொடங்கினார். அதில் முதல் அத்தியாயம் முழுவதும் அர்ஜுன விஷாத யோகம், அர்ஜுனன் நடுங்கினது தான். அடுத்த அத்தியாயத்தில் இன்னென்னது ஆத்மா, இப்போ எப்படி தேகம் என்ன, தேகாத்ம விவேக ஞானம். இதுக்கு சாங்கிய யோகம்னு பேர். சங்கியா என்று சொன்னால் புத்தி, சாங்கியம்னு சொன்னால் புத்தியால் அறியப்படும் ஆத்மா, சாங்கிய யோகம்னு சொன்னால் ஆத்மாவை பற்றின யோகம். தேகம் இத்தகையது, ஆத்மா இத்தகையது, 2ம் வெவ்வேறு. அவனுடைய தன்மைகளை பார்த்தாலே வெவ்வேறேன்னு புரிஞ்சுக்கோ. அப்படிங்கிறதுக்காகத்தான் 2வது அத்தியாயம் அமைத்தார். அது சாங்கிய யோகம். அதற்கப்புறம் 3வது அத்தியாயம் நல்ல கர்மயோகம். கர்மன் நேர ஆத்ம சாட்சா்காரம் கொடுக்கும். இது 3வது அத்தியாயம். இது வரைக்கும் நேத்திக்கு உபன்யாசத்தில் நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ முதல் 6 அத்தியாயங்களுக்கு ஒரு சுருக்க ஸ்லோகம். ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோகலக்ஷே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வஷட்கேன சோதித்தே. இது ஆளவந்தாருடைய ஸ்லோகம். ஞான கர்ம ஆத்மிகே நிஷ்டே யோகலக்ஷே சுசம்ஸ்கிருதே. யோகம் லக்ஷ்யம், ஆத்மானுபூதி தாம் பிரயோஜனம். ஆத்மானுபூதி என்னால் ஆத்ம அனுபவம், ஆத்ம சாட்சா்காரம். நேற்றே சொன்னேன், முதல் 6 அத்தியாயங்களுக்கும் பயன் ஆத்மாவை அறிதல் காண்தல். 2வது 6 அத்தியாயங்களுக்கு பயன் பரமாத்மாவை அறிதல் காண்தல். 2 வெவ்வேறு படியோ இல்லையோ? கீழ்ப்படி நம்மளை தெரிஞ்சுக்கிறது, மேல்படி பரமாத்மாவை தெரிந்து கொள்ளுதல். இந்த கீழ்ப்படி அடையறதுக்கு தான் கர்மயோகமும் ஞான யோகம். ஆக ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோக லக்ஷே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வஷட்கேன சோதித்தே. பூர்வஷட்கம்ங்கிறது தான் முதல் ஷட்கம். அதில் ஆத்மானுபூதி, அதாவது ஆத்ம சாட்சா்காரம் அனுபவம், அது சித்தியடைவதன் பொருட்டு கர்மயோகமும் ஞான யோகமும் விளக்கப்படுகிறது. அப்போ கர்மயோகம் ஞான யோகம் என்னதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீள்? சாதனம். எதற்கு சாதனம்? ஆத்ம சாட்சா்கார சாதனம். இந்த வார்த்தைகளை மட்டும் மறக்காத ஞாபகம் வச்சுங்கோ. விடாமல் ஒரு 108 தரம் உரு சொல்லுங்கோ, எல்லாம் புரிஞ்சு போடும். ஆனால் இந்த வார்த்தையை விட்டுட்டு 2வது அத்தியாயம் என்ன என்னன்னு எத்தனை நாளி நீங்கள் தேடினாலும் திரும்ப அடி சொன்னது ஞாபகத்துக்கு வரவே வராது. முதல் 6 அத்தியாயங்கள் ஞாபகம் இருக்கணுமா? ஆத்ம சாட்சா்காரம் பயன், அதற்கு சாதனம் கர்மயோகமும் ஞான யோகமும். இதைத்தான் 6 அத்தியாயங்களில் சாதித்தார். அடுத்தது பரமாத்மாவை அடைவது பயன், அதற்கு சாதனம் பக்தி யோகம். இது 7வது அத்தியாயத்திலேருந்து 12வது அத்தியாயம் வரை.
சுவாமி 12 வரைக்கும் சொல்கிறீரே, அப்புறம் 13லேருந்து என்ன இருக்குதுன்னு சொல்லவே மாட்டேங்கிறீரே. இப்போ முதல்ல 4வது அத்தியாயத்திலேருந்து பார்ப்போம். ஆக முதல் 6 அத்தியாயங்களும் ஆத்ம சாட்சா்காரத்தின் பொருட்டு கர்மயோகம் ஞானயோகம். அதில் கர்மயோகத்தை 2வது அத்தியாயத்திலேயே நன்னா சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அதை செய்யும்போது அர்ஜுனா 3 தியாகங்களோடு செய்ய வேண்டும். கர்த்திருவ புத்தி தியாகம், மமதா தியாகம், பலத்தியாகம். கர்த்திருவ புத்தி தியாகம்னால் நான் கர்த்தாங்கிற எண்ணத்தை விட்டு செய். ஏன்னா நீ மட்டும் கர்த்தா இல்லையே, பல பேர் கூடினாத்தானே ஒரு காரியத்தை செய்யவே முடியாது. ஆனால் நானே என்ன ஏன் சொல்லிக்கிறப்போ, நீயே கர்த்தா அல்லன், அந்த எண்ணத்தை விட்டுடும். தாழ்ந்த பலத்துக்கு ஆசைப்படாதே. பலரும் என்ன நினைக்கிறா, கண்ணன் கீதையில் பயனுக்கே ஆசைப்படாதே என்று சொல்லிட்டார்னு சொல்கிறா. பயனுக்கே ஆசைப்படாட்டா மந்தன் முட்டாள் கூட ஒரு வேலையும் ஈடுபட மாட்டான். பயன் கண்டிப்பாக வேணும். ஆனால் அவர் சொல்கிறது தாழ்ந்த பயனுக்கு ஆசைப்படாது. நாம் ஒரு காரியத்தை பண்ணுறோம்னா சின்னதாக குறுகிய கண்ணோட்டத்தோட சின்ன பயனுக்கு ஆசைப்படாதே. ஒரு பரீட்சைக்கு படிக்கிறோன்னு தான் வாயிலே வருது பாருங்க. படிக்கிறது விஷயத்தை தெரிஞ்சுக்கவா பரீட்சைக்கா? அதுக்குன்னு பரீட்சையில் மதிப்பெண் வாங்க வேண்டான்னு ஒருத்தரும் சொல்லலை. வெறும் பரீட்சைக்காக மட்டுமே படித்தோம்னால் அதனால் லாபம் இருக்காது. நீண்ட காலத்துக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையோ, அதைத்தான் கண்ணன் சாதிக்கிறார். சின்ன சின்ன பலத்துக்கு ஆசைப்படாதே, நீண்ட பலத்துக்கு ஆசைப்படு. பெருமானுக்கு ஆனந்தம் வருமா, ஆத்மாவுக்கு உன்னதி ஏற்படுமா, தேகம் கழியுமா, இதை போல பலத்தை ஞாபகம் வச்சுக்கோ. அந்த பலத்தில் கண்ணை வச்சுன்னு நீ எந்த சின்ன காரியத்தை பண்ணாலும் முன்னாடி பலத்தில் ஆசைப்பட்டு ஒரு காரியம் பண்ண பார், அப்போ உனக்கு சித்தி அடைச்சதோ இல்லையோ, அதை விட இப்போ நன்னா நடக்குங்கிறார் அவர். பலத்தில் ஆசை வச்சு ஒரு காரியம் பண்ணால் படபடப்பில் பதட்டத்தில் தப்பாக பண்ணிடுவே. பலத்தில் ஆசை வைக்காமல் உயர்ந்த பலத்தில் ஆசை வச்சு ஒரு காரியத்தை பண்ணியானால் பதட்டமே இருக்காது, காரியம் நன்னா நடக்கும். இது நமக்கே தெரியுமே. சின்ன பையனுக்குன்னு ஆசைப்பட்டா ஒரு நிறுவனத்திலே கேட்டு பாருங்க, சுவாமி லாபம் முக்கியமா இல்லை எங்கள் பொருள் அனைவராலும் விரும்பப்படுறதுன்னு முக்கியமா? என்ன பதில் வரும்? லாபம் முக்கியம்னு சொல்லிட்டா பொருள் விருப்பம் போயிடும். பொருள் விருப்பம்னு சொல்லிட்டா சாமி எதுக்கு அப்புறம் வேலை பார்த்தோம் லாபமே இல்லாமல் என்ன தோணும். அப்போ என்ன சொல்லுவா, குறுகிய கண்ணோட்டத்திலே இடைக்காலத்தில் லாபம் வேணும், ஆனால் தொலைநோக்கிலே நீண்ட காலத்துக்கு பொருள் நன்னா இருக்கணும், எல்லாருக்கும் பிடிக்கணும். கடைசியாக என்ன வேணும்னா பங்குதாரர்களுக்கு செல்வம் பெருகணும். அவ்வளோதானே யாருமே கேட்க போகிறப்போ. அப்போ அது கடைசி. அதை விட்டுட்டு இன்றைக்கே லாபம்னு தப்பாக பண்ணிட்டு எல்லார்ட்டையும் கொடுத்துருந்தோம்னா அப்போ அது பிரயோஜனம் இல்லையோ. அதைத்தான் கண்ணன் சொல்கிறார். குறுகிய கண்ணோட்டத்தோட சின்ன சின்ன பலங்களுக்கு ஆசைப்படாதே. இப்போ அவர் சொல்கிற பலம் எது? ஆத்ம சாட்சா்காரங்கிற பலம். அதை விட்டுட்டு வீடு வாங்கிறதுக்கு பெருமாள்கிட்ட போய் நின்று, கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக போய் நின்று, மேற்கொண்டு குடும்பத் தகராறு தீரணுங்கிறதுக்காக போய் நின்று, கடன் தொல்லை சுவாமி அதை போகணுங்கிறதுக்காக போய் நின்று போகலாம். தரமாட்டார்னு இப்போ அவர் சொல்லவே இல்லை, தாராளமாக தரேன் அர்ஜுனா. ஆனால் அதெல்லாம் சின்ன சின்ன பலன். வாழணுங்கிறதுக்காக கேட்டுக்கோ. பலத்தையே விரும்பாதீர்கள்னு கண்ணன் கூறவில்லை. சின்ன பலத்தில் ஆசை வைக்காதே, பெரிய பலத்தில் ஆசை வை. 3வது அத்தியாயத்தில் கர்மத்தை விடாமல் செய் என்று கூறினார். 4வது அத்தியாயத்துக்கு போவோம். இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் தான் முக்கியமான 4 ஸ்லோகங்கள். இதைத்தான் அவதார ரகசிய பிரகரணம்னு சொல்லுவார்கள். 4 ஸ்லோகம், ஆனால் 6 ஆச்சரியமான கருத்துக்களை கண்ணன் வெளியெடுக்கிறார். இந்த ஸ்லோகங்கள் இங்கே பிறந்திருக்க வேண்டிய தேவையே கிடையாது. பிரசங்காத்து ஸ்வஸ்வபாவோக்தி. கீழ ஸ்லோகத்தில் அசக்தியா லோகரக்ஷாயை குணேஷ்வாரோப்பிய கர்த்திருத்தாம் சர்வேஸ்வரேவான்யஸ்யோக்தா திருத்தீயே கர்மகாரியதா என்ன ஆளவந்தார் சாதிக்கிறார். 3வது அத்தியாயம் கர்மம் காரியம் அவசியம் செய்ய வேணும்னு கண்ணன் முடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் அர்ஜுனன் மனசில் ஒரு சந்தேகம். கண்ணன் திரும்ப திரும்ப கர்மயோகம்ங்கிறாரே, ஒருவேளை நமக்காக புதியதாக இட்டுக்கட்டி சொல்லுகிறாரோ? நம்மளை இப்போ சண்டை போட வைக்கணுங்கிறதுக்காக புதுசாக ஏதானு ஒன்று கண்டுபிடிச்சு அதை கர்மயோகம்னு சொல்லிட்டு இருக்காரோ என்று மனசில் அவனுக்கு ஏற்கனவே சந்தேகம். அந்த சந்தேகத்தை தெளிவிச்சாகணும் இல்லையோ. இல்லை அர்ஜுனா, உனக்காக இப்போ ஏதோ ஆரம்பித்து நான் சொல்லலை, இது ரொம்ப நாளாக இருக்கிறது. இன்னைக்கு இல்லை, 28 சதுர்யுகங்களுக்கு முன்னால் இதை நான் விவஸ்வானுக்கு உபதேசித்தேன் என்று கண்ணன் சொல்ல ஆரம்பிக்கிறார். எதுக்கு இது? இன்னைக்கு உனக்காக கண்டுபிடிக்கலே, ரொம்ப வருஷமாக இது இருக்குது. 28 சதுர்யுகம், யுகக்கணக்கெல்லாம் கீழே பார்த்துட்டோம். 12,000 தேவ வருஷங்கள் போனால்தான் ஒரு சதுர்யுகம். அதை போல் 28 சதுர்யுகம். ஏன் 28ங்கிறார்? நாம் சங்கல்பத்தின் போது என்ன சொல்லிக்கிறோம்? மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வே
அஸ்மின் வியாவஹாரிக்கே பிரபவாதீனாம் ஷட்டி சம்பத்சராணாம் மத்தியே அஷ்டாவிம்சதி தமே. இந்த அஷ்டாவிம்சதிங்கிறது தான் 28. 28வது சதுர்யுகத்தில் இப்போ நாம் இருக்கோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 28வது சதுர்யுகத்தில் இப்போ நாம் இருக்கோம். ஆனால் கண்ணன் சொல்கிறது 28 சதுர்யுகங்களுக்கு முன்னால் இந்த மன்வந்தரம் ஆரம்பிச்சது இல்லையோ, வைவஸ்வத மன்வந்தரம். ஒரு மன்வந்தரத்துக்கு 71 சதுர்யுகம், மொத்தம் 14 மன்வந்தரங்கள் பிரம்மாவனுடைய ஒரு பகலுக்குள். ஏன்னா கையில் அந்த கணக்கு போடுறது யந்திரம் இருந்ததுன்னா தட்டி வேணால் பார்த்துங்க. 14 மனுக்கள், 71 சதுர்யுகம். ஒரு மனுவுக்கும் 71 14 பெருக்கினா கிட்டத்தட்ட 1000 மொழியும். அப்போ 1000 சதுர்யுகங்கள் போச்சுன்னால் பிரம்மாவுக்கு ஒரு பகல் முடிஞ்சுதுன்னு அர்த்தம். அப்போ நாம் இருக்கிறது இப்போ வைவஸ்வத மன்வந்தரம். அதிலே 28வது சதுர்யுகத்தில் உள்ளோம். கண்ணன் சொல்கிறது, இந்த மன்வந்தரத்தினுடைய தொடக்கத்திலே நானே விவஸ்வானுக்கு இதே கர்மயோகத்தை. இந்த விவஸ்வான் என்றால் சூரியன் அர்த்தம். நான் சூரிய தேவனுக்கு உபதேசித்தேன். விவஸ்வான் மனவேப்ராக, அவன் மனுவுக்கு தம் பிள்ளைக்கு உபதேசித்தார். மனு இக்ஷ்வாகவே பிரவீத், மனு தம் பிள்ளையான இக்ஷ்வாகுக்கு உபதேசித்தார். நன்னா தான் போயிருந்தது அர்ஜுனா. ஏவம் பரம்பரா பிராப்தம். ஆனால் இப்படியே போக போக காலே நேக மகதா நஷ்டா, ரொம்ப காலம் போயிட்டபடியால் தேஞ்சு போச்சு. யாராக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் தேஞ்சுராதா? அந்த கர்மயோகத்தை திரும்ப ஸ்தாபிக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்போ நான் தேவகி செல்வனாக பிறந்திருக்கேன். அதுக்கு தான் திரும்ப உன் தேர்தட்டில் அமர்ந்து கொண்டு இப்பேற்பட்ட கீதையை உனக்காக உபதேசிக்கிறேன். அதனால் நான் ஏதோ உனக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காதே, இதை என்றோ விவஸ்வானுக்கு உபதேசித்தேன் என்று சொன்னார். இதை சொன்னதுக்கு சாட்சி இருக்குப்போ. இப்போ இருக்கிறது துவாபர யுகத்தில் கண்ணன் பேசிட்டு இருக்காரோ இல்லையோ. இதுக்கு முன்னாடி திரேதாயுகம் ராமன் ஆண்ட போது அவருடைய மாமனார் ஜனகர், அந்த ஜனகர் கர்மயோகத்தால் மோட்சம் போயிருக்காருன்னு இப்போ பார்த்தோமே. கர்மணைவகி சம்சித்தி மாஸ்திதா ஜனகாதயா, கர்மத்தினாலேயே ஜனகன் முதலானோர் முக்தி அடைந்தார்கள்னு கீழே ஸ்லோகம் பார்த்துருக்கோம். அப்போ அதுக்கு முன் யுகத்தில் இருக்குன்னு அர்த்தம். உனக்குன்னு நான் கண்டுபிடிக்கலே, 28 சதுர்யுகங்களுக்கு முன்னால் உபதேசித்தேன். விவஸ்வான் மனவேப்ராக மனு ரிக்ஷ்வாகவே பிரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு ச காலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தப. உங்கள் எல்லார்கிட்ட யார்கிட்ட புஸ்தகம் இருந்தாலும் கையில் வச்சுங்கோ. ஏன்னா கீதை புஸ்தகம் கையில் வச்சுக்கிறதே ஆனந்தம். அதை படிக்கிறது அப்புறம். கடைசி பட்சம் புஸ்தகமே கையில் இருக்கணும் இல்லையோ. எல்லாரும் அவாவா எத்தையோ கையில் வச்சுருக்கீங்களோ இல்லையோ. சின்ன கீதை புஸ்தகம் வச்சுருந்து எங்கே வண்டியில் போகிறச்சே வேறு வேலை இல்லைன்னால் தூங்காமல் ஒரு 10 ஸ்லோகம் படிக்கணும். அப்போ படித்தாலே போதும். எத்தனையோ இடத்துல போகிறோம் வரோம், பிரயாணம் போயிட்டு வர முடியும். அப்போ சின்ன இதை அவாவா தான் வச்சுருக்கீங்களே. அதனால் இந்த மாதிரி இது உள்ளே வச்சுன்னுட்டில்னா எங்களுக்கு ஆமான்னு புஸ்தகத்தை எங்கே வச்சுக்கணும்னு தெரியாது. முதல்ல எல்லோரும் சொக்கா போட்டிருக்கு போட்டுன்னா அதில் பை வச்சுருக்கா, அந்த பையில் ஜாகிரதையாக வச்சுக்கலாம் முடியும். வச்சுன்னுட்டு அதை எடுத்து ஒரு அத்தியாயம், முதல் அத்தியாயம் கொஞ்சம் பரவாயில்ல படிச்சுடலாம், 10 நிமிஷத்தில் படிச்சுடலாம். எந்த அத்தியாயமாக இருந்தாலும் 15 நிமிஷத்துக்கு மேலே கிடையாது. பெரிய அத்தியாயம் இருக்கிறதுலையே 2வது அத்தியாயம் 18வது அத்தியாயம், இந்த 2 தான் கொஞ்சம் 15-20 நிமிஷம் ஆகும். மற்றபடி சின்ன 13, 14, 15, 16லாம் 5 நிமிஷத்தில் படிச்சுடலாம். அதனால் அது அவசியம் யாரால கையில் புஸ்தகம் வச்சுக்க முடியுமோ. ஆனால் அது போயிட்டே இருக்கிறச்சே செருப்பை மட்டும் கழட்டிவிடுங்க. அதை போட்டுண்டே வாசிக்கக்கூடாது. எங்கே இருக்கோ அதை அப்படியே கழட்டி வச்சுங்கோ. வாசித்து முடிச்சுட்டு திரும்ப போட்டுங்கோ. அந்த ஸ்லோகங்களே அமிர்தம். சொல்ல 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 நம்ம வாழ்க்கை பண்பட்டே போடும். அதுக்காகத்தான் விண்ணப்பம் பண்ணிக்கிறேன். சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். அபிப்பிராயம் வேணுமானால் எடுத்துக்கொள்ளலாம், வேண்டாம் என்றால் விட்டுவிடலாம். செய்து பார்த்தா நன்மை கொடுக்கும், அது மட்டும் உறுதி. எப்படி சொல்லுவீர்? கழுத்து போட்டு கொடுப்பீராண்ணா? கல்கண்டு இனிக்கும் இனிக்கும்னு நான் சொன்னாலாம் தெரியாது, காகிதத்தில் எழுதி பார்த்தாலும் தெரியாது. ஒரு கல்கண்டை நீங்கள் எடுத்து வாயில் போண்டா தான் தெரியும். அப்போ தான் அது இனிப்பா இல்லையான்னு தெரியுமே தவிர அடி இப்போ கல்கண்டு இனிக்கும் இனிக்கும்னு சொல்கிறதுல என்ன லாபம்? இப்போ நம்ம பாரத தேசத்துக்கே சொத்துன்னா கீதை. 4வது அத்தியாயத்தினுடைய தொடக்கம். அர்ஜுனன் கேட்கிறான், அபரம் பவதோ ஜன்ம பரஞ்சன்ம விவஸ்வதா கதமேதத் விஜானியாம் துவமாதவ் புரோக்தவானிதி. அண்ணா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்து எடுத்துட்டான். ஆமாம், எனக்கு எந்த அத்தியாயம் ஆரம்பித்தாலும் சந்தேகம் வந்துடுமே. 3வது அத்தியாயம் ஆரம்பத்தில் ஒரு சந்தேகம், இப்போ 4வது அத்தியாயம் ஆரம்பத்தில் சந்தேகம். என்னான்னு கேட்டார். உனக்கும் பிறவி உண்டா? இதுதான் இப்போ அர்ஜுனுடைய கேள்வி. அபரம் பவதோ ஜன்ம பரஞ்சன்ம விவஸ்வதா கதமேதத் விஜானியாம் துவமாதவ் புரோக்தவானிதி. உனக்கு இப்போ ஜென்மா அப்போ ஜென்மா, நீ அப்போ சொல்கிறேன்னு சொல்கிறியே, அப்போ ஒரு ஜென்மமா? இப்போ சொல்கிறேங்கிறியே, இப்போ ஒரு ஜென்மமா? கண்ணனுக்கு பல பிறவைகள் உண்டுன்னு அவன் சந்தேகப்படலை. ஆனால் அவன் சந்தேகம் அப்பவும் ஒரு திருமேனி எடுத்துட்டு தானே நீ விவசாயனுக்கு சொல்லியிருக்கணும்.
இப்போ இந்த கண்ணன்கிற திருமேனியோட தான் எனக்கு சொல்லிட்டு இருக்கே. எனக்கு தான் உடம்பு படுத்துறதுன்னு நினச்சேன், உனக்குமா? எனக்கு தான் பிறவிகள் மாறி மாறின்னு வருதுன்னு நினச்சேன், உனக்குமா? எனக்கு தான் சுகதுக்கம் வரும்னு நினச்சேன், உனக்குமா? நான் சொல்கிறது தான் தேஞ்சு போயிடுன்னு நினச்சேன், நீ சொன்னதுமா? ஆக எம்பாடெல்லாம் உனக்கும் இருக்கா அப்படின்னு இப்போ அர்ஜுனனுக்கு சந்தேகம். அபரம் பவதோ ஜன்ம பரஞ்சன்ம விபஸ்வதா. இது எப்படி நான் நம்புவேன்? கண்ணன் 4 ஸ்லோகங்களால் பதில் சொல்கிறார். அவதாரஸ்ய சத்தியத்துவம் அஜஹது ஸ்வஸ்வபாவதா சுத்த சத்வமயத்வஞ்ச ஸ்வேச்சாமாத்திர நிதானதா தர்மக்லானோ சமுதய சாது சம்ரக்ஷணார்த்ததா. வேதாந்த தேசிகன் தாத்பரி சந்திரிகையிலே ரொம்ப ஆச்சரியமாக இந்த 6 கருத்துக்களை சாதிக்கிறார். அதில் முதல் கருத்து, அர்ஜுனா, உன் பிறவி எப்படி உண்மையோ அதை போல் என் பிறவியும் மெய். இதான் முதல் கருத்து சொல்கிறார். ஏன்னா பிறவி காணல் நீரை போல பொய்ன்னு பல பேர் சொல்கிறான். கண்ணன் அவதரிக்கிறதே தவிர அதெல்லாம் பொய், நிஜமே இல்லைன்னுவார்கள். அப்படி இல்லை, அது உண்மை. அதான் முதல் ஸ்லோகம். பகூனிமே व्यतीतानि ஜன்மானி தவச்சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. பகூனிமே व्यतीतानि ஜன்மானி, மே ஜன்மானி பகூனி व्यतीतानि. எனக்கு பல ஜன்மங்கள் கழிந்துள்ளன. எதே போல் அர்ஜுனா, உனக்கும் பல பிறவிகள் கழிந்தா போலே எனக்கும் பல பிறவிகள் சென்றுள்ளன. ஆனால் வேறுபாடுள்ளது. உன் கடந்த பிறவியை நீ அறியாய், என் அனைத்து பிறவிகளையும் நான் அறிவேன். இது உனக்கு எனக்கு இருக்கிற வித்தியாசம். தான் அகம் வேத சர்வாணி, அகம் தானி சர்வாணி வேத நத்வம் வேத்த பரந்தப. ஆனால் தேவர் இருக்கு, அது தெரியாது. அர்ஜுனா, உனக்கு தெரியாது. ஆக என் பிறவிமை அவதாரஸ்ய சத்தியத்துவம்.